வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 1, 2026. போர் மேகங்கள் இப்போ இன்னும் கருப்பா சூழ்ந்திருக்கு பாஸ். அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் டார்க் ஈகிள்ங்கிற ஒரு பயங்கரமான ஏவுகணையை ஈரானை நோக்கி குறி வச்சிருக்காங்க. இது சும்மா சாதாரண ஏவுகணை இல்ல, ஒளியை விட 5 மடங்கு வேகத்துல வந்து கண்ணிமைக்கிற நேரத்துல இலக்க தரமட்டமாக்கிடும். நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த ஹைப்பர்சோனிக் மோதல் மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்போவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். டார்க் ஈகிள் வருகை. அமெரிக்கா தனது வரலாற்றிலேயே முதல் முறையா டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்கன்னு ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கு பாஸ். மேக் 5 வேகம். இதோட வேகம் ஒளியை விட 5 மடங்கு அதிகம். அதாவது ஏவப்பட்ட சில நிமிஷங்கள்லயே ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கிற ஈரானின் ஏவுகணை தளங்களை இது துல்லியமா தாக்கும். ரேடாருக்கு சவால். இப்போ உலகத்துல இருக்கிற எந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பாலையும் இந்த டார்க் ஈகிளை கண்டுபிடிக்கவோ இல்ல பாதையிலே தடுத்து அழிக்கவோ முடியாது. இது ஈரானோட பாதுகாப்பாரன அப்படியே கிழிச்சிட்டு உள்ள போகும். சென்காம் கோரிக்கை. அமெரிக்காவின் மத்திய கமாண்ட் சென்காம் இந்த புதிய ஆயுதத்தை நிலைநிறுத்த கோரிக்கை வச்சிருக்காங்க. பென்டகன் இப்போ இதற்கான இறுதி முடிவை எடுக்க காத்திருக்கு பாஸ். புதினின் எச்சரிக்கை. இந்த அதிநவீன ஆயுதத்தை பயன்படுத்தினா அது ஈரானை மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகளையும் பாதிக்கும்னு புதின் ஏற்கனவே ட்ரம்புக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு. பொருளாதார பாதிப்பு. ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 தொட்டுடுச்சு. இந்த ஏவுகணைய மட்டும் அமெரிக்கா ஏவுனா உலக பொருளாதாரம் மொத்தமா நிலைகுலையும்னு நிபுணர்கள் பயப்படுறாங்க பாஸ். மூன்றாவது உலகப்போர். ஒரு பக்கம் ட்ரம்ப் சமாதானம் பேசுறாரு, இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய அழிவு தரும் ஆயுதத்தை தயார் பண்றாரு. இது மூன்றாவது உலகப் போருக்கு வழிவகுக்குமோன்னு மக்கள் கவலையில இருக்காங்க. அமெரிக்காவோட இந்த டார்க் ஈகிள் பிளான பாக்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்சு தான் ஞாபகம் வருது. வேகம் முக்கியம்தான் பாஸ், ஆனா அந்த வேகம் அழிவை தரக்கூடாது. அமெரிக்கா டார்க் ஈகிள் அறுப்புனா ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த விளையாட்டு ஆபத்தானது. சீக்கிரம் முடிவுக்கு வந்தாதான் உலகத்துக்கே நல்லது. அமெரிக்கா இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தும்னு நீங்க நம்புறீங்களா? இந்த டார்க் ஈகிள் வந்தா உலகப் போர் வெடிக்குமா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ அப்டேட்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் யஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த ஹைப்பர்சோனிக் அதிரடி நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.